ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பி உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசுவுக்கும் சீமோன் பேதுருக்கும் இடைப்பட்ட சம்பாஷணைகள், வார்த்தைகள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 42 வசனத்திலே இயேசுவும் சீமோனும் சந்திக்கிறார்கள். சீமோன் பேதுருவுடைய சகோதரனாகிய அந்திரேயா இயேசுவை பார்த்திருக்கிறார். பார்த்து பேதுருவினிடத்திலே வந்து சொல்லுகிறான், நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறான். மேசியாவை கண்டோம் என்று சொல்லும்போது அது பேதுருக்கு சற்று வித்தியாசமான ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிறது. இயேசுவை கண்டோம். இயேசுவை காண பேதுருவுக்கு ஒரு எண்ணம். அந்திரேயா பேதுருவை இயேசுவிடத்தில் அழைத்து வருகிறார். வரும்போது இயேசு சீமோனை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இனி கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பாறை, கற்பாறை. சரியான ஒரு அர்த்தம் பாறை. நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளையாக, கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே வலம் வருகிறோம். இயேசுவை அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம் இயேசுவை. ஆனால் நமக்கும் இயேசுவுக்கும் இடையேயான அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். இயேசுவுக்கும் பேதுருக்கும் இடைப்பட்ட அந்த உறவு சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. முதல் சந்திப்பு, இயேசு பேதுருவை கண்ட உடனே முன் நிகழ்வு ஒன்று சொல்லுகிறேன். யாக்கோபு பிதாவினிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அவன் திரும்பி வரும்போது, எங்கிருந்து திரும்பி வரும்போது, அவன் மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு உண்டான யாவற்றோடு கூட 3 பரிவாரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு ஒரு பயம். தன்னுடைய சகோதரன் தன்னையும் தனக்குண்டான யாவையும் அழித்து விடுவானோ என்கிற ஒரு பயம். அதனால ஏசாவுக்கு நிறைய வெகுமதிகளை அனுப்பி விடுகிறார். சொல்லுங்கள், ஏசாவை கண்டு சொல்லுங்கள், சகோதரன் வந்து கொண்டு இருக்கிறான், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு உண்டான யாவும் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுங்கள். அவனை எப்படியாவது தான் சமாதானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே யாக்கோபு இருக்கிறான். மனைவி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு தனித்து இருக்கிறான் பாருங்க யாக்கோபு. அப்பொழுது ஆண்டவர் வருகிறார். போராடுகிறான். பயங்கரமான ஒரு போராட்டம். அவர் புறப்பட்டு சொல்லும்போது அவரை பற்றி கொண்டார்.
பற்றி கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். யாக்கோபு என்று சொல்லுகிறான். இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். ரொம்ப அவனுடைய போராட்டமான வாழ்வு எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் அவனோடு கூட இருந்து ஒரு முக்கியமான நிகழ்விலே ஏசாவா யாக்கோபா, ஏசாவா யாக்கோபா அப்படிங்கிற ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். ஒரு பெயர் மாற்றத்தை கொடுக்கிறார். இன்றும் அந்த இஸ்ரவேலர்கள் நிலைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்க பேதுருவுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் இயேசு யார சம்பாதிக்கல, சீடர்களை இன்னும் சம்பாதிக்கல. சீமோன் இயேசுவை காண செல்லுகிறான். அவனை கண்ட மாத்திரத்திலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சந்திக்கணுங்க. நிச்சயமாக நாம் ஆண்டவரை சந்திக்கணும். ஆண்டவரோடு கூட பேசுங்க. பேதுரு பார்க்க தான் போனாங்க. அவனுக்கு ஒரு பெயர் மாற்றத்தை கொடுத்தார். யாக்கோபு அந்த பெயர் மாற்றத்திற்காக போராடினான், கடுமையாக போராடினான். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த நிகழ்வுல நீங்க யோசித்து பாருங்க. ஒருவன் இஸ்ரவேலனாக மாறுவதற்கு போராடி பெற்றுக்கொண்டான். சீடன் இயேசுவை பார்க்க வந்தான், ஒரு பெயர் மாற்றத்தை கொடுத்தார். இப்போ பெயர் மாற்றம் என்பது உலகம் நமக்கு கொடுப்பது அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பது. பெயர் மாற்றத்திற்கான தகுதி நம்மிடத்தில் என்ன காணப்படுகிறது? ஆண்டவருடைய பிளெஸிங். அது ஆண்டவருடைய பிளெஸிங். நம்மிடத்தில் என்ன காணப்படுகிறது? நாம் கவனமாக வேதங்களை வாசிப்போம். பெயர் மாற்றத்திற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்ம கெஞ்சிப்போம். பேதுருவை அழைத்து வந்தது அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா தான். சரி, இயேசு சீடர்களை தன்னிடமாய் வைத்திருக்கிறார். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் 4 பேர் முதல்ல சேர்ந்துட்டாங்க. 4 பேரும் மீன் பிடிக்கிற பிள்ளைகள். அதன் பிற்பாடு 8 பேரும் ஆண்டவர் சேர்த்தார். 12 பேர் ஆண்டவருடைய சீடரா இருக்காங்க. ஆனால் அநேகர் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். அந்த சீடர்கள் அந்த 12 பேர் தான். அதுல மாற்றமே கிடையாது. ஆண்டவர் அவரோடு கூட பின்வருகிற ஒவ்வொருவருக்கும் அநேக போதனைகளை கொடுக்கிறார். போதனைகளை கொடுக்கும் போதே அவருடைய உள்ளத்தை ஆராய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய உள்ளத்தை ஆராய்கிற ஆண்டவர். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொல்லுவா அல்லவா? அதே போல ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அவர் ஆராய்கிற ஆண்டவர். இவங்க எப்படி இருக்காங்க? நம்மில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்கிற பிள்ளை ஆண்டவராக இருக்கிறார். ஒரு முறை அவருடைய உபதேசங்கள் சற்று மனிதனால் சிலவற்றை கடைபிடிக்க முடியாதவைகளாக இருக்கும்போது அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார்,
உங்களிலும் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் யாரும் வரமாட்டாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசி 64, 66 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. பிதாவின் அருளை பெறாவிட்டால் யாரும் என்னிடத்தில் வரமாட்டார்கள். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்ன செய்யிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. யார் பின்வாங்கி போவார்கள்? விசுவாசியாதவர்கள். யார் பின்வாங்கி போவார்கள்? ஆண்டவருடைய அன்பை குறித்து உணராதவர்கள், அறியாதவர்கள், தேவனை நம்பாத பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? இல்லை, பின்வாங்கி போகிற மக்களாக நம்ம காணப்படுகிறோமா? இதை ஒவ்வொரு நாளும் நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நான் நம்மை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். விசேஷமாக நல்ல குருமார்கள், நல்ல போதகர்கள் தங்களை அனுதினமும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவர்களுக்குத்தான் அந்த ஊழியத்திற்கான, சபைகளை நடத்துவதற்கான அங்கீகாரத்தை தேவன் கொடுப்பார். அங்கீகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் சில நேரங்களிலே உபத்திரமும் அங்கே இருக்கும். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயப்படாதீங்க, உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போலதான் இங்கே ஆண்டவரை சற்று விசுவாசியாத அவிசுவாசிகள் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. இப்ப அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை நோக்கி பார்க்கிறார். 12 பேர் இருக்காங்க. அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். எல்லாரும் அப்படி திகைச்சிட்டு நிற்காங்க. ஆரம்ப காலம் தானே, 12 பேருட்டு ஒரு திகைப்பு இருக்கு. ஆனா பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? ஆண்டவர், யாரிடத்தில் போவோம்? உண்மை அல்லாமல் இந்த உலகத்தில் எங்களுக்கு அனுகிரகம் யாரிடத்திலே உண்டு ஆண்டவரே என்று கேட்கிறார். கேட்டது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுகிறார். இது கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிற ஒரு நல்ல நம்பிக்கை. காலையிலே எழுந்திரிச்சு வேதத்தை வாசிக்கணும், ஆலயத்துக்கு செல்லணும், நல்ல வசனங்களை நம்ம கேட்கணும், அப்படி என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிறது. நல்லது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் அல்ல, ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர்ல? 12 பேர்ல. எத்தனை பேர்ல ஒருத்தன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்? 12 பேர்ல ஒருத்தன். இன்னும் ஆண்டவருடைய அந்த 3.5 ஆண்டு கால அந்த உபதேசம் போதகம் இன்னும் நிக்கல. இப்பதான் ஆரம்ப காலம். இப்பொழுதே ஆண்டவர் கணித்து வைத்திருக்கிறார். அப்ப யாரிடத்துல சாத்தானுடைய கிரியைகள் தென்படுகிறதோ அவர்களுக்கு ஒரு செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா யூதாஸ் காரியத்து ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை என்ன செய்யல,
எண்ணத்திலே வைக்கல. இப்ப யோசிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கிறோம். எல்லாருமே தேவனுக்குரிய பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரிடத்துலயுமே ஆண்டோடைய வசனம் பேசிட்டு இருக்கு. நித்திய ஜீவ வசனம் அல்லவா? ஆனா ஒன்றை கவனித்துக் கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்றை சொல்லுகிறார். உங்களிலும் ஒருவன் பிசாசானவனாய் இருக்கிறானே, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசானவனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறாரே. அப்ப நான் என்ன செய்யணும்? மனம் மாற நாம உடனடியாக ஆயத்தமாகவில்லை. ஆனா அந்த நித்திய ஜீவன் கிடைக்காது. பேதுரு அதைத்தான் சொன்னார். நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னார். அந்த நித்திய ஜீவ வசனத்துக்கு நம்ம கொடுக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே உங்களுக்கு ஞானத்துக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுது. அந்த ஞானம் இல்லாம, அந்த அறிவு இல்லாம, அந்த புத்தி இல்லாம உலகத்துல தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து முடியாது. அந்த இடையிலேயே ஒருவேளை வாழலாம், 100 ஆண்டு வாழலாம். என்று தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களிலே என்னிலே காணப்படவில்லையோ அன்று நம்ம தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு பாத்திரவான்கள் அல்ல. பேதுரு சொன்னாரு, யாருன்னா ஆண்டவரை நாங்கள் போவோம், உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. அதே நம்பிக்கையில ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கிறிஸ்துவுக்கும் நமக்கு இடையேயான அந்த உறவு பேதுருவை போன்று காணப்படணும். அப்போ ஊழியக்காரர்கள் மட்டுமா, உபதேசியார்கள் மட்டுமா, குருமார்கள் மட்டுமா, நல்ல பிரதர்ஸ் மட்டுமா? உலகமே, ஒவ்வொரு மனிதனும் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டோம்னா அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு ஒருவரை சபைகளிலே ஒரு தலைவனாக வைத்திருக்கிறார். அந்த சபைக்கு, உபதேசியாருக்கு அந்த சபைக்கு, குருமாருக்கு அந்த சேகரத்திற்கு, இப்படியாக ஒவ்வொருவரும் மேய்ப்பு பணியிலே ஆண்டவருக்கு உகந்து நம்ம செயல்படணும். அதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோமானா நித்திய ஜீவ வசனங்கள் நமக்கு கிடைக்காது, நித்தியத்தை நம்ம பெற முடியாது. சரி, பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் பேதுருவை கண்ட மாத்திரத்திலே ஒரு பெயர் மாற்றத்தை சொன்னார். கண்ட மாத்திரத்திலே அநேகருக்கு அப்படி ஒரு பாக்கியம் இருக்கும், அநேகருக்கு ஒரு இருக்கும். ஆனால் முற்பிதாக்களின் ஒருவனாகி அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆண்டோடைய கிருபை யாக்கோபோடு கூட இருந்தது. ஆனால் அந்த பெயர் மாற்றம் எப்போ கிடைத்தது தெரியுமா? கடைசி நேரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அந்த வேளையில் அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. எத்தன் யாக்கோபு, அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ நம்மிடத்துல, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் நான் பாவி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. ஈவன் இந்த பேதுரு சொல்ல முடியுமா? கடைசி வரைக்கும் அவரால் சொல்ல முடியாது. அதுக்கு நான் வசனம் வருகிறேன். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், ஆண்டவருடைய வசனங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நாம நடக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
நம்மை உயர்த்துவார். யாரிடத்தில் போவோம் ஆண்டவர்? நித்திய ஜீவ வசனங்கள் உன்னிடத்தில் உண்டு. அடுத்து லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்வு வருகிறது. கணேசரத்து கடற்கரையிலே இயேசு நிற்கிறார். அவர் இயேசு அந்த கடற்கரையிலே வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்துட்டார். இப்ப இயேசுவுக்கு அந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணணும். கடற்கரையிலே நிற்கிறார். அப்ப அங்க ஒரு 2 படகு நிற்கிறது. அந்த படகில் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? இரவு முழுவதும் மீன் பிடிச்சிட்டு இப்ப வலைகளை என்ன செய்துட்டு இருக்காங்க? செப்பனிட்டு இருக்காங்க. வலைகளை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இயேசு அதுல ஒரு படகுல போய் ஏறிட்டார். மக்களோடு பேசுவதற்கு ஏறிட்டார். அப்புறம் படவில் ஏறின உடனே இந்த படவை கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு விடணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயேசுவுக்கு. அது யாருடையதா இருந்தது? பேதுருவின் உடையதா இருந்தது. அவன்கிட்ட சொல்றாரு, இந்த படகு கொஞ்சம் நகட்டி விடுமா அப்படின்னு சொல்றாரு. பேதுரு உடனே ஓடி போய் அந்த படவை கொஞ்சம் நகட்டி விட்டான், சற்று தள்ளி விட்டான். கீழ்ப்படிதல். எந்த நேரத்தில் கீழ்ப்படிதல் தெரியுமா? அவர் போதகம் பண்ணி முடிச்ச பிறகு இவருடைய நிலைமையை ஆண்டவர் இப்போ யோசிச்சு பார்க்கிறார். இரவு முழுவதும் மீன் பிடிச்சிருக்காங்க, மீனே கிடைக்கல. இந்த நேரத்தில் அந்த படகை இயேசுவுக்கு கொடுப்பதிலே அவன் ஆர்வமாயிருந்தான். ஒண்ணுமே இல்லைங்க அவன்கிட்ட. அவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான். இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் இல்லையா உள்ள போய் உன்னுடைய வலைகளை போடு அப்படின்னு சொல்றார். இப்பதான் பேதுரு இயேசுவோடு கூட பேசுறான். ஐயா, இரவு முழுவதும் நாங்க கடல்ல மீன் பிடிச்ச ஐயா, ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். கீழ்ப்படிதல் விசுவாசம். ஆண்டவர் சொன்ன உடனே படகை உள்ள தள்ளி விட்டான். விசுவாசம் அவனிடத்துல காணப்பட்டுச்சு இல்லையா? வலைகள் கிழியத்தக்கதாக மீன் கிடைச்சது. இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுறான் பாருங்க. 3வது ஒரு காரியத்தை பேசுறான் பாருங்க. அவனுக்கு ஆண்டவரை என்ன சொல்லன்னே தெரியல. ஆண்டவரே, நான் பாவியான ஒரு மனுஷன், நான் பாவியான ஒரு மனுஷன் அப்படி சொல்லி சொல்றேன். எப்போ ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்கு, ஒரு கிருபை கிடைச்சிருக்கு, ஒரு நிறைவு கிடைச்சிருக்கு, தேவனுடைய அன்பு கிடைச்சிருக்குங்க. இல்லாத இடத்துல ஆண்டவர், ஒன்றும் இல்லாத இடத்துல நிறைவை கொடுக்கிற ஆண்டவர். நீங்க நல்லா ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைவை குறித்து ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. நிச்சயமாக உடனடியாக ஆண்டவர் உங்களுக்கு நிறைவை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், வாழ்வில் உயர்வை உங்களுக்கு கட்டளையிடுவார். பேதுரு அங்க அன்னைக்கு அப்படிதான் உட்கார்ந்துருந்தாங்க. 4 பேர் அப்படிதான் உட்கார்ந்துருந்தாங்க. அந்திரேயா, பேதுரு, யாக்கோபு, யோவான் 4 பேர் அப்படிதான் உட்கார்ந்துருந்தாங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக அங்கு ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ மனிதர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்கிறார். நல்ல இன்னொரு மாற்றத்தை ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுக்கிறார். கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அடுத்த லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானை அழைத்து கொண்டு ஒரு மலைக்கு போகிறார். ஜெபம் பண்ண போகிறார். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களா தனியா இருக்காங்க. அவர் போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த இடம் இயேசுடைய முகரூபமே மாறிற்று.
மறுரூப மலை என்று நம்ம சொல்லுவோம். மறுரூப மலை என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணும்போது, ஜெபத்திற்காக காத்திருக்கும் போது, அப்ப பேதுரு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இயேசுடைய முகம் மறுரூபம் ஆயிடுச்சு. இயேசுவோடு கூட மோசையும் எலியாவும் பேசிட்டு இருக்காங்க. ஆஹா, இது என்னது, பெரிய அதிசயமா இருக்க அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கிறான். இப்பொழுது இவர்கள் தன் நிலை மறந்து விட்டார்கள். பேதுருவும் யாக்கோபும் யோவான். இப்ப எல்லாம் முடிஞ்சது. இப்ப ஆண்டவர் அங்கிருந்து பெறப்பட போறார். இப்ப பேதுரு சொல்றான், தன் நிலை மறந்தே சொல்லுகிறான், ஆண்டவரே ஒரு 3 கூடாரம் போடுவோம், இங்கே உட்காந்துருப்பான் ஆண்டவரே, கீழே நம்ம போகண்டா அப்படி சொல்றான். அந்த மறுரூபம் அவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அந்த இடத்துல அவன் வாழ ஆசைப்படக்கூடியதாக அவன் இருந்தது. தேவ பிரசன்னத்திலே வாழ்வதற்கு அவன் ஆசைப்படுகிறவனாக காணப்பட்டான். அவனுடைய உள்ளங்கள் அதிலே நிலைத்து இருந்தது. அதான் சொல்றான், கூடாரம் போட்டே தங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். தனக்கெல்லாம் கேட்கல, இயேசுவுக்கு ஒன்று, மோசேக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று, கூடாரம் போட்டு இங்கே உட்கார்ந்துருவான் அவரை. அப்போ தேவனுடைய ஒளியில் வாசம் பண்ணுவதற்கு ஆசைப்படுகிறவனாக இந்த பேதுரு காணப்பட்டான். 4வது ஒரு காரியம், கடைசியில இயேசு பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடு ஆண்டவர் தன்னுடைய சீடரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேதுருவை பார்த்து கேள்வி கேட்டார். 3 முறை கேட்டார். சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி 3வது முறை கேட்கும்போது இந்த பேதுரு மனம் நொறுங்குண்டு போனான், கதர்னான். ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரே என்று சொன்னான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஒரு பெரிய பொறுப்பை பேதுரு கையில் ஆண்டவர் கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, நாம் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். நம்ம ஆண்டவரை நேசிக்கணுங்க. அதில் கொஞ்சம் கூட அதில் பழுது இருக்கக்கூட. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ உன்னை நேசிப்பதை போல பிறந்தையும் நீ நேசிப்பாயாக. அப்படி நேசித்தோமானா ஆண்டவருடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு கிருபைய தேவன் நமக்கு கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய பொறுப்பை அந்த பேதுருவுக்கு கொடுத்திருந்தார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, சத்தியத்திற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. செய்தியை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லோரையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இயலாதவைகளை ஆண்டவரை மாற்றி போடுங்கப்பா. நீ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அருமையான மகிமை டிவி ஆசீர்வதிங்க. நடத்துகிற மகனை ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தகப்பனாரை ஆசீர்வதிங்க. அருமையான ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. அக்கினி பதிலாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.